friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நான் பார்க்க போறது இந்த விண்டருக்கு ரொம்ப ஆப்டான எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் கார்ன் வெஜ் சூப் வந்துட்டு டின்டு கார்ன் வெஜ் நம்ம செய்ய போறோம். இது வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருக்கும், அப்படியே டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸி. வித்தின் 10 minutes நீங்க வந்துட்டு இதை செஞ்சிடலாம். உங்ககிட்ட டின்டு கார்ன் இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த சூப் செய்யறதுக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கார்ன் சூப். இந்த டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் சூப் வந்துட்டு இன்னைக்கு நம்ம டின்டு கார்ன் வச்சு செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டின்டு கார்ன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் இந்த டின் கார்ன் வச்சு யூஸ் பண்ணலாம். டின்டு கார்னில் சூப் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த டின்டு கார்னில் சூப் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி க்ரீம் ஸ்டைல் அப்படின்னு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிடைக்கிற டின் வந்து வாங்கிக்கோங்க. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றத விட ரொம்பவே கம்மியாக தான் ஆகும். இந்த டின் வந்துட்டு ஒரு 50 rupees ஆகும். இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 8 சூப் வரைக்கும் செய்யலாம் இந்த ஒரு டின் வச்சு. அதனால உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் இந்த வச்சு செஞ்சோம்னாலும். வீட்டில் இந்த டின்டு கார்ன் வேணும் இன்னைக்கு. இது வந்துட்டு கார்ன் ஸ்டார்ச் ஒரு 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுகர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. பூண்டு வந்துட்டு ஒரு 2 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்ஸ் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பீன்ஸும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், அதையும் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இது ரொம்ப எண்ணெய் கம்மியாக விட்டிங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த பூண்டு பல் போட்டுக்கலாம். இந்த பூண்டு லேசாக மணம் வர அளவுக்கு வதங்கினதும் மீதி வச்சுருக்கிறேன் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திடலாம். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் 3 சேர்த்திடலாம். இதையும் லேசாக இந்த ஆயிலில் வந்துட்டு சாட்டை பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் சூப்பில் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு க்ரன்ச்சோட இருக்கலாம் வெஜிடபிள்ஸ்லாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. ஒரு 1 நிமிஷம் பக்கமாக வதக்கியிருக்கோம் இந்த காய்கறியெல்லாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 3 கப் அளவுக்கு சூப் வைக்க போகிறோம். இப்போ இந்த டின்டு கார்ன்லேருந்து நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 டின் அளவுக்கு போட போகிறேன். ஒரு கப்பில் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறமேட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இப்போ இது லைட்டாக ஸ்பூனில் வந்துட்டு மேஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த சூப்பில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க நம்மளோட சூப் வந்து கொதிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுகரும் இந்த சால்ட்டும் போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் டின்டு கார்னில் வந்துட்டு உப்பு இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிட்டு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இன்னும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். உங்களுக்கு வந்துட்டு இந்த காயில் அந்த க்ரன்ச் இருந்தால் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ரன்ச்சோடு தான் இருக்கும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம். அதனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் குக் பண்ணுறேன் இந்த வெஜிடபிள்ஸை. ரொம்ப நேரம் சாஃப்ட் ஆக வரைக்கும் நான் இதை வந்துட்டு வேக வைக்கல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன் ஸ்டார்ச்சை வந்துட்டு திருப்பி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அடியில் போய் கார்ன்ஃப்ளவர்லாம் செட்டில் ஆகிடும் கீழே. அதனால் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சூப்பில் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி விடும்போது எப்போதும் மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. அப்போ தான் வந்துட்டு கீழே கட்டி தட்டாது, இல்லைனா கீழே கட்டி ஆகிடும் சூப்பில். தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். நமக்கு என்ன திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். பாருங்கள் நான் எடுத்து வச்ச 3 டீஸ்பூனில் ஃபுல்லாக விடலை, பாதி தான் விட்டேன். இங்கே பாருங்கள் திக்காயிடுச்சு நம்மளோட சூப். இப்போ பாருங்கள் நல்லா அந்த ரெஸ்டாரண்ட்டோட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அப்புறமேட்டு சர்வ் பண்ணும்போது வச்சுட்டா அவங்கவுங்க தேவையான அளவுக்கு போட்டுக்குவாங்க. இந்த சூப்பை வந்துட்டு சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் சில்லி வினிகர் எல்லாம் வச்சு பரிமாறுவாங்க. யாருக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. பாருங்கள் நம்மளோட சூப் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு.
ஓ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டிண்டு ஸ்வீட் கார்ன் சூப் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரெஸ்டாரண்ட் மாதிரியே பார்க்கவே செம்மையாக இருக்குதுல்ல, குடிக்கலாம் போல். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த வின்டருக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த சூப் குடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.